டொனால்ட் ட்ரம்ப் அவர் வந்து ஜனவரி 20ஆம் தேதி அடுத்த ஜனாதிபதியாக 4 வருஷத்துக்கு, அதாவது 25லேருந்து 28 முடிகிற வரைக்கும், அடுத்த தேர்தல் வந்து 28 நவம்பர் நடக்கும். 29ல் வேறு ஜனாதிபதி வரணும். இவர் 2வது முறை வர்றதுனால இதோட அவர்களுடைய பதவி முடியும். இவர் வர்றதுக்கு முன்னாடியே தடாலடியாக நிறையா பண்ணிகிட்ருக்கிறாரு. அதில் முக்கியமானது வந்து 2 விஷயத்தை நீங்கள் பார்ப்போம். ஒன்று வந்து காசா பிணை கைதிகள். அது உங்களுக்கு எல்லோரும் தெரியும். சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி, 1 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போது இந்த காசாவிலேருந்து இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் ஒரு பெரிய கும்பலாக உள்ள நுழைஞ்சி, இஸ்ரேல் உள்ள நுழைஞ்சி ஆயிரக்கணக்கான பேரை கொன்னுட்டு ஒரு 250 பேருக்கு மேலே கடத்திட்டு போயிட்டாங்க. பிணைக்கைதே கடத்திட்டு போயிட்டாங்க. அதில் வந்து குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள் எல்லோருமே இருந்தாங்க. இளைஞர்கள் எல்லாருமே இருக்கிற மாதிரி இருந்தது. வெளிநாட்டவர்களும் அதில் இருந்தாங்க. அதில் இப்போ கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் வந்து அப்பப்போ எக்ஸ்சேஞ்ச், அதாவது அவங்க சொல்கிற கைதிகளை விடுதலை செஞ்சால் இவங்க விடுதலை செய்கிற மாதிரி, அந்த மாதிரி கொஞ்சம் அப்பப்போ நடந்தது. இன்னும் 101 பிணை கைதிகள் வரவில்லை. அதில் பாதி பேருக்கு மேலே உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. ஸோ இப்போ அவங்கள வந்து உடனடியாக விடுவிக்கணும். வர்ற ஜனவரி 20க்குள்ளே விடுவிக்கலைன்னா நரக வேதனை அனுபவிக்க வேண்டியிருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. இது மிகவும் பாராட்ட வேண்டிய மிரட்டல். ஏன்னா இவர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுவார்னு யாருக்கும் தெரியாது. அவர் திடீர்னு தேர்தல் நிற்கையிலே வந்து ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே குண்டு போட்டாங்கன்னு நீ அவங்களுடைய நியூக்ளியர் சைட்டை வந்து குண்டு போட்டு தகர்த்துரு, மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டுருவார். அந்த டொனால்ட் ட்ரம்ப் எப்போயுமே அன்பிரடிக்டபிள். அதாவது இவர் இப்படி தான் செய்வார்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறாரு. நம் நாட்டிற்கு பாதிப்பு வரும்னு சில பேர் சொல்கிறாங்க. நன்மை என்னை பொறுத்தளவுக்கு நம் நாட்டிற்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு மிக மிக கம்மி. ஏன்னா அவருடைய கவனம் இப்போதைக்கு பிரச்சனைகள்லாம் சைனா மாதிரி நாடுகளால் உள்ள பிரச்சனை தான் அமெரிக்காவுக்கு மிக அதிகம். அதனால் ஏற்கனவே சென்ற ஆட்சியின் போது சைனா ஓரளவுக்கு ஒடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்ததுன்னா அதை ட்ரம்ப்பை சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி ஹமாஸ் பிரச்சனையிலையும் அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறது. எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்காருன்னு பார்ப்போம். இது காசா பகுதியில் அப்பாவி மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்து விட்டனர் என்பது மிகவும் கொடூரமானது, வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஆனால் அதற்கு காரணம் வந்து இந்த ஹமாஸினுடைய தீவிரவாதிகள் செய்த அட்டுழியம் தான். அதுக்காக இவங்க செய்வது சரி நான் சொல்ல வரல. பட் தீவிரவாதிகளை ஒழிப்பதற்கு முயற்சி செய்யும்போது ஏற்படும் ஆபத்து, மக்களுக்கு ஏற்படும் ஆபத்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியது, மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இது எல்லாம் கம்ப்ளீட்டாக நிற்கணும்னா தீவிரவாதிகள் ஒடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தவுடனே என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். அது ஏன்னா அவர் சொல்லிருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட். மனித குலத்திற்கு எதிரான அட்டூழியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். மனித குலத்திற்கு எதிரான அட்டூழியங்கள் ஒழிக்கப்பட வேண்டும்ங்கிறது நம்ம கருத்து. சரி, தவிர்க்கப்பட வேண்டும்னு அவர் இப்படி பேசியிருக்கிறாரு. சரி, இது ஜனவரி 20க்கு அப்புறம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். இப்போது இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ட்ரம்ப் விட்டுருக்கிறாரு. பிரிக்ஸ் நாடுங்கிறது வந்து பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குன ஒரு கூட்டமைப்பு. அதில் இப்போ சவுதி அரேபியா, ஈரான், எத்தியோப்பியா, UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இந்த மாதிரி எகிப்து இவங்கெல்லாம் இப்போ சேர்ந்துருக்கிறாங்க. இது ஒரு கூட்டமைப்பு. G7 குரூப் ஆஃப் 7 சொல்லி அந்த பணக்கார நாடுகளாக இருக்கிறதுக்கு மாற்றாக நம்ம அதை பார்க்கலாம்னு வைங்களேன். இருந்தாலும் இதில் பிரச்சனைக்குரியது வந்து சைனா. உலக அளவில் பிரச்சனைக்குரிய நாடாக வந்துக்கிட்டு இருக்கிறது சைனா. அந்த கூட்டமைப்பில் நம்மளும் இருக்கிறோம். ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு நட்பு நாடாக இருந்தால் கூட உலக அளவில் அது செய்கிறது அட்டுழியம். ரஷ்ய நாட்டு அதிபர் வந்து செய்வது தவறானது. அது மாதிரி ஈரான் உலகத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய நாடு இன்னொன்று. இவங்கெல்லாம் சேர்ந்துருக்கு. இதுதான் இதில் உள்ள குறைன்னு நான் பார்க்குறேன். இந்த கூட்டமைப்பில் உள்ள பிரச்சனைக்குரியவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அதில் இந்தியாவில் இருக்கிறது என்பது ஆச்சரியமான விஷயம். சரி, ஆனால் அவங்க வந்து இப்போ சமீபத்தில் நடந்த உச்சி மாநாடு ஒரு 2-3 வருஷமாகவே அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. உலக வர்த்தகத்துக்கு டாலருக்கு பதிலாக, அமெரிக்கன் டாலருக்கு பதிலாக
புதுசாக ஒரு கரன்சி கொண்டு வரணும் தனியாக அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் உலக வர்த்தம் எல்லாமே அமெரிக்கன் டாலரை வச்சு தான் நடக்குது அதிகபட்சமாக, மிக அதிகமானதில். சரி, ஏன் அப்படின்னா அவங்க வசதி அதிகம் இருக்கிறதுனால அவங்க டாலரை பயன்படுத்தி பண்ண முடியுதுங்கிறது ஒரு முக்கியமான காரணம். பட் அதையெல்லாம் விட இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், டாலருக்கு மாற்ற தேவைங்கிறது வந்து காலத்தின் கட்டாயம் என்பது என் கருத்து. காரணம் என்னென்னா, அமெரிக்காவுக்கு இப்போ உள்ள இந்த ஆண்டினுடைய கணக்குப்படி மொத்த கடன் வந்து 35 ட்ரில்லியன் டாலருக்கும் மேலே. அதாவது அவங்களுடைய மொத்த ஜிடிபி 29 ட்ரில்லியன் டாலருக்கு கொஞ்சம் அதிகம். அதை விட 6 ட்ரில்லியன் அதிகமான கடன் அவங்களுக்கு இருக்குது. அவங்களுடைய மொத்த உற்பத்தி திறனை விட கிட்டத்தட்ட 120% வந்து அவங்களுக்கு கடன் இருக்குது. இது எப்படி சொல்லணும்னா, நம்ம நாட்டினுடைய மொத்த உற்பத்தி திறன் வந்து 4 ட்ரில்லியன் இன்னும் சேரலை, அது பக்கத்தில் வந்திருக்கும். 3.89 அந்த மாதிரி வந்திருக்கிறோம். இந்த வருஷம் முடியும் போது அநேகமாக 4 கடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போது நம்ம நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அளவை விட 7 மடங்கும் அதிகமானது இது அவங்களுடைய அமெரிக்காவினுடைய மொத்த உற்பத்தி பலம், கெப்பாசிட்டி. சரி, ஆனால் அவங்க கடன் வந்து நமது நாட்டு மொத்த உற்பத்தியின் அளவிலிருந்து கிட்டத்தட்ட 9 மடங்கு அதிகம். அந்தளவு கடனில் இருக்கிறாங்க. ஸோ இப்படி ஓவர் கடன்காரனாக இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டு பட் ஏன் அவங்க சஸ்டைன் ஆகிறாங்கன்னு என்னுடைய கருத்து. நான் ஒன்றும் பொருளாதாரத்தில் அவ்வளவு பெரிய இதுன்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்கிறேன். மேபி அவங்க இவ்வளவு கடன் இருந்தும் அவங்க தாக்குப்பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவர்களுடைய இராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி. அதில் துட்டு நிறையா பார்க்குறாங்க. அவங்க வச்சதான் ரேட்டு. ஸோ அந்த கடனெல்லாம் அந்த மாதிரி இராணுவ தளவாடம் இது ஒன்று. அதே மாதிரி ஹெவி இன்ஜினியரிங் டூல்ஸ், பெரிய மிஷின்கள், அது எல்லாமே வந்து மிக அதிகமான விலை. அவங்க விற்கிறதெல்லாம் வந்து மிக மிக அதிகமானது. உதாரணம் சொல்லணும்னா, நம்ம வந்து நம்மளாக உற்பத்தி பண்ணோம்னா ஒரு 1000 ரூபா ஆகுங்கிறத வந்து அவன் ₹1,00,000 மேலே வச்சு விற்கிறாங்க. 100 மடங்கு அந்த மாதிரி அப்படி கொள்ளையடிக்கிறாங்க. அதுதான் என்னுடைய கண்ணோட்டம். ஸோ அதனால் அவங்க சஸ்டெயின் ஆகிறாங்கிறது ஒரு காரணம். சரி, இப்போ அமெரிக்கானுடைய கூட்டமைப்பு அந்த G7க்கு அதனுடைய எக்ஸ்டெண்டட் தான் தனியாக G20 அதில் இந்தியா மெம்பராக இருக்கிறாங்க. கரெக்டு. ஆனால் இந்த G7ங்கிறது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மட்டும், மேற்கத்திய நாடுகள் மட்டும் இருக்கிறதுனால அதற்கு எதிர்ப்பாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இந்த பிரிக்ஸ் மாநாட்டு நாடு. இவங்க இப்போ கரன்சி நம்ம தனியாக டாலரை தவிர்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரும்போது அதுக்கு காமன் கரன்சிக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த முடிவாகலை. இப்போவுமே நம்ம எப்போ எடுத்துக்கணும், நம்ம நாட்டில் வந்து ரூபாய் வந்து மதிப்பு. நம்ம ஒரு நாட்டோட வர்த்தகம் பண்ணுறோம், இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறோம், அவங்கள்ட்ட இறக்குமதி பண்ணுறோம்னா, இப்போ சவுதி அரேபியா வந்து நம்மகிட்ட வாங்குறாங்கன்னு வச்சுக்குவோம். அவங்க வந்து ரூபாயை வச்சு வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ரூபாயை வச்சு நம்ம நாட்டில் வாங்குறதுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் அதிகம் பண்ண முடியும். அதனால் அவங்க ரூபாய் நம்ம அவங்ககிட்டருந்து வாங்குறது ரூபாய்க்கு அவங்க பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா அதே பணத்தை வைத்து நம்ம அங்கேருந்து ஆயில் வாங்குகிறோம், குருட் ஆயில் வாங்குகிறோம், அதை ரூபாய் மதிப்பில் வச்சு வாங்குவோம்னு வச்சுக்கிடுவோம். அவங்க எப்போ அதுக்கு ஒத்துக்கிடுவாங்க? அவங்க நம்ம நாட்டிலேருந்து வாங்குறதுக்கு நம்மகிட்ட பொருள் நிறைய. அப்போது ஏற்றுமதி நம்ம மிக அதிகமாக கொண்டு வர முடியும் பட்சத்தில் நிச்சயமாக நமது பணத்தை வச்சு எந்த நாட்டோட நம்ம தொடர்பு வைக்கிறோமோ அந்த நாட்டுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ண முடியணும். அப்படி இருந்தால் நம்ம கரன்சியை வச்சு நம்ம பண்ணலாம், டாலர் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. சரி, உலக அளவில் டாலரை வச்சு பண்ணுறது உலக அளவில் வாங்கிக்கிடுறாங்க இவங்க. அவங்க சாங்ஷன் சொல்லி அங்கங்கே தடை போடுற நாடுகளை, ரஷ்யா அதில் பாதிக்கப்பட்ட நாடு, ஈரான் அதில் பாதிக்கப்பட்ட நாடு. ஈரான் வந்து தடை செய்யப்பட வேண்டிய நாடு. அதேமாதிரி ரஷ்யா செய்த தவறும் மிகப்பெரிய தவறு இந்த உக்ரைன் சண்டையை பொறுத்தளவுக்கு. அந்த பார்ட் வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதை பற்றி விரிவாக இனி வர்ற வீடியோக்களில் பார்க்கலாம். ஸோ அதனால் டாலர் வச்சு வாங்கணும். இல்லைன்னா தங்கம், உலக அளவில் மாற்று நாட்டினுடைய வர்த்தகங்கள் ஏற்றுமதி இறக்குமதி வந்து தங்கத்தை வச்சு பண்ணலாம். அதை தவிர்த்து தன்னுடைய நாட்டு பணத்தை வச்சு பண்ணோம்னா நம்ம வந்து ஏற்றுமதி பண்ண முடிஞ்சால் தான் அது பண்ண முடியும். நம்ம இறக்குமதி பண்ணுறதுக்கு அளவுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ண முடிஞ்சோம்னா அதை செய்ய முடியும். அவ்வளோதான். ஏற்றுமதியை அதிகப்படுத்தும் போது ஒரு நாட்டிற்கு ஏற்றுமதி பண்ணுறோம், அவங்ககிட்ட இறக்குமதி, அவங்க அதே 2 பணமும் அதுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடும்.
அங்கேருந்து இறக்குமதி நம்ம வாங்கலாம். அவங்க அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறது? வேறு எங்கேயாவது அந்த பணத்துக்கு வேல்யூ இருக்குமா? மற்ற நாட்டுக்காரங்க அதை வச்சு நம்மகிட்ட வாங்குறது கிடையாது. அப்படின்னா எப்படி பார்த்தாலும் நம்ம ஏற்றுமதி அதிகமாக இருந்தால் நம்மளுடைய பணத்துக்கு வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ ஆத்ம நிர்பார் பாரத்னு இவங்க வந்து நமக்கு, அதாவது நம்ம சுயசார்பு, சுய நிறைவு, தன்னிறைவு அடைகிற அளவுக்கு உற்பத்தியை பெருக்கணும்னு சொல்லி ஆரம்பித்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏற்றுமதி எப்போது மிக அதிகமாக ஆகிறதோ நமது இறக்குமதியை விட, அப்போது நம்ம அது பணம் தெளிவாக இருக்கும். டாலரை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, டாலரை தவிர்த்து நீங்கள் வேறு பணத்தை வச்சு இந்த மாதிரி நீங்கள் உருவாக்கி பிரிக்ஸ் நாடு பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கிட்டு நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். அந்த மாதிரி செய்தால் அமெரிக்காவுக்கு நீங்கள் சப்ளை பண்ணுற இடத்துல 100% நான் வரி கூட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி அமாசம் மிரட்டுற மாதிரி இந்த பக்கம் பிரிக்ஸ் நாட்டினுடைய டிஸ்கஷனையே அவர் ஒரு மிரட்டி அறிக்கை விட்டுருக்கிறாரு. இதெல்லாம் புறந்தள்ள வேண்டியது. அப்படி ஒட்டுமொத்தமாக இந்த நாடுகளிலிருந்து அவங்க இம்போர்ட் பண்ணாமல் அவங்க ஒதுங்கி இருந்து அமெரிக்கா செயல்பட முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. அது மிகவும் சிரமம் அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு. ஏன்னா அவங்களுடைய இராணுவ தளவாட விற்பனை அடிபட்டு போயிடும். இதுகளில் உள்ள நாடுகளில் இந்தியா அமெரிக்காட்ட இராணுவங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு இராணுவ தளவாடம் வாங்குகிறாங்க. அது மாதிரி சவுதி அரேபியா வாங்குகிறாங்க. அப்புறம் தென் ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா வாங்குகிறாங்க. எகிப்து வாங்குகிறாங்க. யுஏஇ இவங்கெல்லாம் வந்து இராணுவ தளவாடங்கள் மட்டும் இல்லை, மற்ற ஹெவி இன்ஜினியரிங் இது வாங்குகிறாங்க. அது எல்லாமே நின்று போச்சுன்னா அவங்களுக்கு நட்டமும் ஏற்படுங்கிறது அமெரிக்காவுக்கு தெரியாதா என்ன? அதனால் ட்ரம்ப்பு மிரட்டும் இந்த 100% வரி போடுவேன் அப்படின்னு இந்த பிரிக்ஸ் நாடு எல்லா நாடுகளுக்கும் போடுவோம்னு சொல்கிறது வந்து நடக்கப் போவதில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க இன்னும் புது கரன்சி அப்படி ஆரம்பிக்கவும் செய்யலை. ஏன்னா இதை செய்யும்போது இந்தியா மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சைனாவை முழுமையாக நம்பி, ரஷ்யா தவறான நாடாக இருந்தால் கூட இந்தியாவை பொறுத்தளவுக்கு அவர்கள் நட்புடைய பல காலமாக 50 ஆண்டுகளுக்கு மேலாக நட்பு பாராட்டியே வருகிறார்கள். ஸோ நண்பர்களிட கொஞ்சம் நம்ம ஒத்து போகிறதுங்கிறது நியாயமான விஷயம். ஆனால் சைனா விஷயத்தில் இந்தியா கவனமாக இருக்க வேண்டும். டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டும் இந்த 100% வரி போடுங்கிறதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஒரு பெரிய கடங்கார நாடு அமெரிக்க நாடு இப்போதை பொறுத்தளவுக்கு. மற்ற விஷயங்களை வரும் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.